ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரையிலும். Matthew chapter 6 verses from 31 to 32. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே இயேசுவானவர் மலையின் மேல் ஏறி அவர் பிரசங்கம் பண்ணின பொழுது பேசின வார்த்தைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல என்ன சொல்ல வருகிறார்? கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறார். கவலைப்படாதீங்க. கிட்டத்தட்ட 25ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரையிலும் 6 அவர் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். 25ஆம் வசனத்தில் பார்க்குறோம், உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். 27ஆம் வசனத்தில் கவலைப்படுகிறதுனால எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். 28ஆம் வசனத்தில் உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன. 30ஆம் வசனத்தில் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். 34ஆம் வசனத்தில் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். அதே வசனத்தில் நாளை தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். கிட்டத்தட்ட 6 times இந்த இடத்துல கவலைப்படாதீங்க, 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 கவலைப்படாதீங்கன்னு சொல்லி ஆண்டவர் மறுபடியும் ரிப்பீட்டடாக இந்த காரியத்தை சொல்கிறார். ஏன் சொல்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இவைகளெல்லாம் இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்கள், இந்த பூமிக்குரிய காரியங்கள். எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம். இதுதான் இன்றைக்கி பிரச்சனை. பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, ஒருவேளை நீங்கள் உங்களுடைய ஜீவனத்துக்காக கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். என் பிள்ளை வாழ்க்கை என்ன ஆகும், என் குடும்பம் என்ன ஆகும், என் புருஷனுடைய காரியம் எப்படி ஆகும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்று சொல்லி நிறைய பேர் பல காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு இவைகளெல்லாம் தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறாரு சொல்கிறார். இதை யார் தேடுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அஞ்ஞானிகள், அதாவது தேவனை அறியாதவர்கள் தான் தேடுவாங்க. தேவனை அறிந்த பிள்ளைகள் இவைகளெல்லாம் தேடி கவலைப்பட மாட்டாங்க. ஏனென்று சொன்னால் இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று 32ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எல்லாத்தையும் உங்கள் பரமபிதா, நம்முடைய அப்பா. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, ஃபாதர் அண்ட் சன், ஃபாதர் அண்ட் டாட்டர், தகப்பனும் பிள்ளையும் தகப்பனும் மகளும் என்கிற ஒரு உறவை இந்த இடத்துல காண்பித்து தன்னை ஒரு தகப்பனாக, நம்மை அவருடைய பிள்ளைகளாக பாவித்து, எப்படி ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்காக கவலைப்பட்டு பிள்ளைகளின் தேவைகளெல்லாம் அறிந்து பிள்ளைகளுக்குரியவைகளை தகப்பன் நிறைவேற்றி விடுவாரோ, அதுபோல நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளுக்காக, உங்களுடைய தேவைகளுக்காக கவலைப்படாதீங்க. ஏன்னா நான் உங்கள் தகப்பனாயிட்டேன். நான் உங்கள் அப்பாவாக இருக்கிறதுனால நான் உங்களுடைய தேவைகளெல்லாம் நான் பூர்த்தி செய்வேன், நான் அதெல்லாத்தையும் நிறைவேற்றுவேன். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். 33ஆம் வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்கிறார். இதை நீங்கள் செஞ்சால் போதும். இதை நீங்கள் செய்யுங்க, மற்றதெல்லாம் நான் செஞ்சிடறேன். உங்களுக்கு நான் தேடி உங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை நான் உங்களுக்கு தருகிறேன் என்பதை அங்கே சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது இயேசுவானவர் எப்படி நம்ம ஜெபம் பண்ணணும்னு கற்றுக் கொடுக்குறாரு. அங்கே ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கும்போது எப்படி கற்றுக் கொடுக்குறாரு? நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பாருங்க, our Father in heaven, அதாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் தகப்பனே, எங்கள் அப்பாவே அப்படின்னு அப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பை தான் இங்கே டெவலப் பண்ணி விடுறாரு.
நீங்கள் ஏதோ தேவன் பயங்கரம் பராக்கிரம் உள்ள தேவனாக, பட்சிக்கிற அக்கினியாக, கிட்ட சேர முடியாத தேவனாக அவர் நமக்கு இல்லை. இந்த புதிய உடன்படிக்கையின் காலத்தில் அவர் நமக்கு தகப்பனாயிட்டார், அப்பாவாயிட்டார். அதனால் அந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் நீங்கள் பிதாவாகிய தேவனை கூப்பிடணும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனை எப்படி அப்ரோச் பண்ணணும்னா ஆஸ் அ ஃபாதர். அதுதான் அங்கே சொல்லி கொடுக்குறாரு. ஜெபம் பண்ண வேண்டிய விதம் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்கிறார். சொல்லிட்டு 11ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு இன்று தாரோம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை, நாளைக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று தாரோம் இல்லை, இன்று. இன்னைக்கு என்ன ஆகாரம் தேவை, இன்னைக்கு எங்களுக்கு என்ன பண தேவை, இன்றைக்கு எங்களுக்கு என்ன சரீர தேவை, அதை இன்று தாரோம், இன்று தாரோம் அப்படின்னு நம்ம கேட்கணுமா? நம்ம எப்படி கேட்குறோம்? 10 நாளைக்கு அப்புறம் நமக்கு என்ன தேவைப்படுதோ அதை இன்றைக்கே கேட்குறோம். 1 மாதத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதோ அது இன்றைக்கே நமக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து அதை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அப்படி இல்லைங்க. அன்றன்றுள்ள தேவைகளை ஆண்டவர் அன்றன்றைக்கு உங்களுக்கு பூர்த்தி செய்வார். அதனால்தான் அவர் சொல்கிறாரு, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று இன்று எங்களுக்கு தாரும். ஆனால் தான் அவர் சொல்லும்போது 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைக்காக நம்ம எப்பொழுதுமே இன்றைக்கு உங்களுக்கு தேவை சந்திக்கப்படுதா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை வழி நடத்துகிறாரா? இன்றைக்கு உங்களுக்கு ஆகாரத்தையும் அப்பத்தையும் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு தேவையானது இன்றைக்கு கொடுத்துருக்கிறாரா? அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அதுக்காக நன்றி செலுத்துங்க. நாளைக்கு எனக்கு இது தேவை, நாளான்னைக்கு இது தேவை, இன்னும் 10 நாள் கழித்து என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், இன்னும் 1 மாதம் கழித்து என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும். கவலைப்படாதீங்க. அன்றைக்கு அந்த நாளில் அதுக்குரிய தேவைகளை ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே ஆண்டவர் உங்களுக்கு தந்தருளுவதற்கு போதுமானவராக இருக்குது. விசுவாசமாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும், கவலைப்படக்கூடாது. 6 விஷயம் சொல்லிட்டார். கவலைப்படாதீருங்க, கவலைப்படாதீருங்க, கவலைப்படாதீருங்க. இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் தான் தேடி கவலைப்படுறாங்க. நீங்கள் கவலைப்பட, நீங்கள் என் பிள்ளைகள் என்று சொல்கிறார். நீங்கள் யூ ஆர் மை சில்ட்ரன், நீங்கள் என் பிள்ளைங்க, நான் உன் தகப்பன், உங்களுக்கு என்னது தேவை என்பதை உங்கள் பிதா நான் அறிஞ்சிருக்கிறேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறார். ஆதலால் பிரியமானவர்களே, நாம் எதை குறித்தும் கவலைப்படாதபடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். ஒருவேளை கவலைப்பட்டு கரைஞ்சு ஆண்டவரை துக்கப்படுத்தி இருந்தால் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அவர் நமக்கு பிதாவாக இருக்கிறதுனால அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க, அவர் உங்களை வழி நடத்துவார். இந்த வார்த்தைகளை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படுகிறவர்களாய் நாங்கள் இராதபடிக்கு இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் என்பதை அறிந்து இவைகளெல்லாம் எங்களுக்கு வேண்டியவைகள் என்பதை எங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறபடினால் பரமபிதாவின் இடத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நாங்கள் இருக்கும் பொழுது, நாளைக்காக நாங்கள் கவலைப்படாமல் காத்திருக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி நடத்துவார் என்பதை இந்த நாளிலே கற்றுக்கொண்டோம். வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருளி ஆசீர்வதி. கிருபைக்கு தாழ்த்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.